நாம இன்னைக்கு பார்க்க போறது சொடலை மாடனோட 21 பந்தி 63 சேனையை தான் பார்க்க போறோம். அது எப்படி சொடலை மாடனுக்கு 27 பந்தி உருவானது, அது எந்த தெய்வம் அவருக்கு முதல்ல அந்த 21 பந்தி கொடுத்ததுங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது பகவதியம்மன் கோயில்ல உள்ள நகைகளை களவாடி சென்ற பெருமுளையனான அவளோட மகள் மாவுசக்கிய நெஞ்சுக்கேறி பழி வாங்கி பெருமுளையன் சிமில்ல அடப்பட்ட பிறகு சுடலை மாடன் அந்த சிமில்ல இருந்து உடைச்சிட்டு வெளிவந்த சுடலை மாடன் முதல்ல அவனோட தாயான பகவதி அம்மனிடம் போறாரு. அப்போ தன்னோட பையன் இவ்வளவு நாள் சிமிலுக்குள்ள அடப்பட்டு இருந்தனால அவனுக்கு படையல் கொடுக்கணும் அப்படிங்கக்காண்டி 21 படையலா கொடுத்தாங்க. அந்த 21 படையல் கொடுத்ததுனாலதான் அவர் 21 பந்திக்காரரா ஆனாரு. இந்த 21 பந்தி யார் யார் வாங்கினா அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி முதல்ல 21 பந்தி 61 சேனைனா என்னது, அதுல என்னென்ன பந்திகள் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பந்தி இருக்கு. அதுல ஒண்ணு குருநாதன் பந்தி, அடுத்து ஐயனார் பந்தி, அடுத்து கற்பனசாமி பந்தி. இந்த பந்திகள் தான் பொதுவாக இருக்குது. இதுல சொடலைமாடன் பந்தி இது எந்த பந்தி கூட சேராது. அது ஒரு தனித்துவமான வித்தியாசமான ஒரு பந்தி. முதல்ல இந்த குருநாதன் பந்தி, ஐயனார் பந்தி, கற்பனாசாமி பந்தி எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கலாம். இதுல ஒரு தலைமை தெய்வம் ஒண்ணு வரும், அடுத்து ஒரு முதல் மந்திரி வரும், அடுத்து ஒரு முதன்மை தெய்வம், அடுத்து அந்த முதன்மை தெய்வத்துக்கு காவல் தெய்வங்கள், துணை தெய்வங்கள் வரும். இந்த மாதிரிதான் இந்த குருநாதன் பந்தியா இருந்தாலும் சரி, ஐயனார் பந்தியா இருந்தாலும் சரி, கற்பனசாமி பந்தியா இருந்தாலும் அந்த ஆர்டர்ல தான் வரும். இதுல தலைமை தெய்வம் மட்டும்தான் அந்த பந்திகள்ல மாறவே மாறாது. எந்த எல்கைக்கு போனாலும் தலைமை தெய்வங்கள் மட்டும்தான் மாறாது. முதல் மந்திரி, முதன்மை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், துணை தெய்வங்கள், இப்படி எந்த தெய்வங்கள்னாலும் அந்தந்த எல்கைக்கு ஏத்தாப்புல மாறிக்கிடும். இதுல ஃபர்ஸ்ட் குருநாதன் பந்தியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். அடுத்து ஐயனார் பந்தியோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயனார். அடுத்து கற்பசாமி பந்தியோட தலைவர் கற்பசாமி தான். இதுல குருநாதன் பந்திக்கு முதல் மந்திரியா யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்காள ஈஸ்வரி வருவாங்க. ஐயனார் பந்திக்கு சொரிமுத்தையனார் கோயில்ல பாத்தீங்கன்னா சங்கிலிபுதத்தார் வருவாரு. அர்ஜுனகாத்தையனார் கோயில்ல பாத்தீங்கன்னா பேச்சியம்மன் வருவாங்க. ஒரு சில கோயில்கள்ல கற்பசாமியும் வருவாரு. அதனால முதல் மந்திரி பதவி ஒவ்வொரு கோயிலுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு எல்கைக்கு ஏத்தாப்புல மாறிக்கொண்டேதான் இருக்கும். அடுத்து கற்பனசாமி பந்தி பாத்தீங்கன்னா முதல் மந்திரியா ராக்காயி, இருளாயி, சீலக்காரி, பேச்சியம்மன், காளியம்மன், அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். தலைமை தெய்வம் மட்டும்தான் மாறாது. அதை தவிர்த்து முதல் மந்திரி, முதன்மை தெய்வங்கள், துணை தெய்வங்கள், சிறு காவல் தெய்வங்கள் அனைத்துமே மாறிக்கொண்டேதான் வரும். முதல்ல இப்போ நம்ம குருநாதன் பந்தியை மட்டும் ஒரு உதாரணமா பார்ப்போம். குருநாதன் பந்தியில முதன்மை தெய்வங்களா சங்கிலி கருப்பர், அக்னி வீரன், ஐயனார், பைரவர், சோனையா, காளி, பேச்சி, இந்த 7 தெய்வங்களும் முதன்மை தெய்வங்களா வரும். இந்த முதன்மை தெய்வத்துல இருக்க இந்த பேச்சியம்மன் மட்டும்தான் எல்லா பந்திகள்லயும் வருவாங்க. குருநாதன் பந்தி, ஐயனார் பந்தி, கற்பனசாமி பந்தி, எல்லா பந்திகள்ல வருவாங்க. அதை தவிர்த்து மிச்சம் இருக்க 6 தெய்வங்களும் ஒவ்வொரு பந்திக்கு ஏத்தாப்புல மாறுவாங்க, ஒவ்வொரு எல்கைக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இதுல ஐயனார் வந்திருக்காரு முதன்மை தெய்வமா, ஐயனார், கற்பசாமி வந்திருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் இதுல பந்தி தெய்வங்களா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இவங்க கிடையாது. குருநாதன் பந்தியில சிவன் மட்டும்தான் தலைவர். அவர் பந்தியில ஐயனாரோ இல்ல சங்கிலி கருப்பரோ வந்தாங்கன்னா அவங்க ஒரு காவல் தெய்வமா இல்ல முதன்மை தெய்வமா தான் இருப்பாங்க. இதே ஐயனார் பந்திலையோ இல்ல கருப்பசாமி பந்திலையோ சிவன் பேர் இருந்தாருன்னா அவர் அவங்களோட பந்தியில சேர மாட்டாரு. அவர் ஒரு தனித்துவமான தெய்வமா தனியா இருப்பார். அதே மாதிரி ஐயனார் குருநாதன் பந்திக்கு போனாருன்னா அங்க ஒரு முதன்மை தெய்வமா இல்ல காவல் தெய்வமா இருப்பாரு. ஆனா கருப்பசாமி பந்திக்கு போனாருன்னா அங்க பந்தி தெய்வத்துல இருக்க மாட்டாரு. அவர் ஒரு தனித்துவமான தெய்வமா தான் இருப்பாரு. ஆனா கருப்பசாமி குருநாதன் பந்திக்கு வந்தாலும் அங்கேயும் ஒரு தெய்வமா, காவல் தெய்வமா இருப்பாரு. ஐயனார் பந்திக்கு வந்தாலும் காவல் தெய்வமா இருப்பாரு. அங்க அவரோட பந்திகள் வராது. அடுத்தது நம்ம இந்த 7 முதன்மை தெய்வங்களுக்குள்ள துணை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் எப்படி எப்படி வருதுங்கிறத பாத்துறோமா. முதல்ல சங்கிலி கருப்பருக்கு சின்ன கருப்பு, பெரிய கருப்புங்க தெய்வங்கள் வருது. அடுத்து அக்னி வீரனுக்கு மதுரை வீரன், தொட்டியத்து சின்னா. அடுத்து ஐயனாருக்கு முத்தையா, லாட சன்னாசி. அடுத்து பைரவருக்கு சுடலை மாடன், இருளப்பன். அடுத்து சோனையனுக்கு சப்பானி, முனியாண்டி. அடுத்து காளியம்மனுக்கு பேச்சியம்மன், ராக்காயி. அடுத்து இருளாய்க்கு தொட்டியாச்சியம்மன், நாகம்மன். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களும் அதோட துணை தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் கூட வச்சிருக்கோம். அதனாலதான் ஒரு துணை தெய்வம், ஒரு காவல் தெய்வம், ஒரு முதன்மை தெய்வம், இந்த 3 தெய்வங்கள் 7 முதன்மை தெய்வங்கள் இருக்கிறதுனாலதான் அது 21 பந்தி. நம்ம 21 பந்தி எப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து 63 சேனைங்கிற
எப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது இதுல ஒரு 21 பந்தி தெய்வங்களுக்கும் அதற்கும் ஒரு துணை தெய்வங்கள், ஒரு காவல் தெய்வங்கள் சேர்ந்து வருதுதான் 63 சேனை. இதுல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். 21 பந்தி 63 சேனையா, இல்ல 21 பந்தி 61 சேனையாங்குது. நீங்க 63 சேனைன்னு சொன்னாலும் சரிதான், 61 சேனைன்னு சொன்னாலும் சரிதான். அது எப்படின்னா, தலைவரான சிவனையும் அங்காள ஈஸ்வரி, முதல் மந்திரியான அங்காள ஈஸ்வரி, இவங்க 2 பேரையும் கழிச்சிட்டு பார்க்கும்போது 61 சேனைகள், அவங்க 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது 63 சேனைகள். அது நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம். அடுத்தது நாம இப்போ சுடலை மாடனோட 21 பந்தி 61 சேனைக்கு போவோம். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், சுடலை மாடனோட பந்தி தனித்துவமானது. ஏன்னா மற்ற தெய்வங்களோட பந்திகளான குருநாதன் பந்தியோ, இல்ல ஐயனார் பந்தியோ, இல்ல கற்பனசாமி பந்தியோ எப்படி ஒரு அமைப்புல இருக்கும்னா, ஒரு முதன்மை தெய்வம், ஒரு தலைமை இருக்கும், அடுத்து ஒரு முதல் மந்திரி, அடுத்து ஒரு முதன்மை தெய்வம், அடுத்து ஒரு காவல் தெய்வம், அடுத்து துணை தெய்வம். இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களும் உள்ளடக்கியதான் ஒரு பந்தியா வரும். ஆனா சுடலை மாடனோட பந்தி அந்த மாதிரி வராது. தலைவரும் அவர் தான், முதல் மந்திரியும் அவர் தான், காவல் தெய்வமும் அவர் தான், முதன்மை தெய்வமும் அவர் தான், துணை தெய்வமும் அவர் தான். எல்லாமுமே சுடலை மாடனாவே தான் இருப்பாரு. அதனாலதான் அந்த சுடலை மாடனோட 21 பந்தி சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நான் முதல்ல, சிறப்பு வாய்ந்தது தனித்துவமானதுங்கிறது முதல்ல சொன்னேன். அது என்னென்ன தெய்வங்கள் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். அதாவது பகவதி அம்மன் 21 பந்தியா படையல் வைக்கும்போது சுடலை மாடன் எந்தெந்த வடிவில எந்தெந்த பந்தி தெய்வங்களோட அந்த படையில வாங்கினார் அப்படிங்கிறத இப்ப முதல்ல பார்க்க போறோம். 1வது அக்னி மாடன், ஆதாளி மாடன், கிணத்தடி மாடன், இசக்கி மாடன், ஆனை மாடன், பள்ளி மாடன், பனையடி மாடன், துளசிமுத்து மாடன், ஊசிக்காட்டு மாடன், மாயாண்டி, வேட்டைக்காரசாமி, மந்திரமூர்த்தி, மாசானமூர்த்தி, பரன்மாடன், மயான சுடலை, சுடுகாட்டு மாடன், கொம்பு மாடன், தேரடி மாடன், அணைக்கரை மாடன், கரையடி மாடன், பனங்காட்டு மாடன். இந்த மாதிரி 21 தெய்வங்களை சுடலை மாடன் பகவதி அம்மன் கொடுத்த படையில வாங்கினதுனாலதான் சுடலை மாடனை இன்ன வரைக்கும் 21 பந்திக்காரன் அப்படிங்கிறத சொல்றோம். மத்த பந்திகள்ல பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் சேர்ந்து வரும். அதுக்கு ஒரு தலைமை, அதுக்கு ஒரு முதல் மந்திரி, ஒரு முதன்மை தெய்வம், அந்த மாதிரி வரும். ஆனா சுடலை மாடன் பந்தியில பாத்தீங்கன்னா 21 மாடனுமே சுடலை மாடன் தான் அந்த பந்தியை வாங்குவாரு. அதனாலதான் சுடலை மாடன் 21 பந்திக்காரர் அப்படிங்கிறது. அடுத்தது சுடலை மாடனோட 61 சேனைங்குது. இது சரியான தகவலா அப்படிங்கிறது தெரியல. எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் மூலமா நாங்க சொல்ற 61 சேனை என்னென்னங்கிறத இப்போ வரிசையா பார்க்கலாம். அருவா மாடன், அத்தி மாடன், அகழி மாடன், அக்னி மாடன், அடுப்படி மாடன், அன்ன மாடன், அறிவுத்த மாடன், அரசகுல மாடன், அரையடி மாடன், அரசடி மாடன், ஆண்டி மாடன், ஆவேச மாடன், ஆகாச மாடன், ஆலடி மாடன், எசைக்கு மாடன், ஈன மாடன், ஈனமுத்து மாடன், உடுக்கை மாடன், ஊரி மாடன், உதிர மாடன், ஊசிக்காட்டு மாடன், ஏச மாடன், ஏறு மாடன், ஒளிமுத்து மாடன், பொய்யார மாடன், ஓம்கார மாடன், காச மாடன், கரடி மாடன், சக்தி மாடன், சிவமாடன், பன்றி மாடன், பரணி மாடன், படித்துறை மாடன், தேரடி மாடன், குளக்கரை மாடன், கிணத்தடி மாடன், வேம்படி மாடன், பனைமரத்து மாடன், மடையடி மாடன், கரையடி மாடன், செக்கடி மாடன், தெப்பக்குளத்து மாடன், வயல்கரை மாடன், வாழை மாடன், சுடுகாட்டு மாடன், நல்ல மாடன், நடுக்காட்டு மாடன், வண்டி மாடன், முச்சந்தி மாடன், சந்தையடி மாடன், வண்ணார மாடன், வெள்ளாவி மாடன், அணைக்கரை மாடன், சப்பானி மாடன், கொம்பு மாடன், கொடிமரத்து மாடன், தூசிமுத்து மாடன், குதிரை மாடன், பிச்சிப்பூ மாடன், பூப்புளி மாடன், பேச்சு முத்து மாடன். இந்த இதுவுமே இந்த சேனைகளும், சுடலை மாடனோட சேனைகளும் அந்த சுடலை மாடன் எந்தெந்த இடத்துல நிலையம் வாங்கியிருக்காரு அதுக்கு ஏத்தாப்புல அவரே தான் அந்த 61 சேனையாவும் இருக்காரு. இதனாலதான் மத்த பந்தியில சுடலை மாடனோட பந்தி ரொம்ப தனித்துவமான வித்தியாசமான பந்தியா இருக்கு. காரணம், இதுல வர்ற பந்தி தெய்வங்களும் சுடலை மாடன் தான் வருவாரு, இதுல வர்ற சேனை தெய்வங்களும் சுடலை மாடனா தான் வரும். ஆனா மத்த பந்தியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும். இதுல அனைத்துமே சுடலை மாடன் இருக்கனால இந்த 21 பந்தி 61 சேனையுமே சுடலை மாடனோடது தனித்துவமான பந்தியா தான் இருக்கும். இந்த மாதிரி 21 பந்திக்காரனா சுடலை மாடன் படையல் வாங்குறதுனாலதான் நம்ம ஊர்ப்புற கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சுடலை மாடனோட படையல் அசுர படையலா இருக்கும். அவருக்கு போடுத
சாதமா இருந்தாலும் சரி, வைக்கிற முட்டையா இருந்தாலும் சரி, விற்கிற அசைவ உணவுகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் மத்த தெய்வங்களை அந்த கோயிலோட தலைமை தெய்வம் வேற ஏதோ ஒரு தலைமை தெய்வத்துல சுடலை மாடன் காவல் தெய்வமா இருந்தா கூட சுடலை மாடனோட படையல் ரொம்ப அசுர படையலா இருக்கும். காரணம், அவரு ஒரு படையல் நீங்க போட்டீங்கன்னா 21 தெய்வங்கள் அந்த படையில, 21 தெய்வங்கள், 21 பந்தி, 61 சேனை அந்த படையில ஏத்துக்கிற மாதிரி இல்லைனாலதான் சுடலை மாடனோட படையல் எப்போதுமே கொஞ்சம் அசுர படையலா தான் இருக்கும். ஆனா இது வரைக்கும் பார்த்தா சுடலை மாடனோட 21 பந்தி, 61 சேனையில உங்களோட குலதெய்வங்கள் கண்டிப்பா இடம் பெற்றிருக்கும்.